தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல அமைச்சர் சேகர் பாபு அது சொந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் அவர் காதுல விழலன்னு சொல்லியும் பதில் சொல்றது வேஸ்ட்னு சொல்றாரு. அப்படின்னா குப்பை அடுறவங்கள குப்பையா கருதுறாரு. இது ஜாதி ஆதிக்க அணுகுமுறையை காட்டுது, அதிகார மமதையை காட்டுது. சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்ற திமுகவும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதியும், அதுக்காகவே பல வழக்குகளை சந்திச்ச உதயநிதியும் சேகர் பாபுவை கண்டிக்கணும். இந்த விஷயத்தில் சேகர் பாபு பதவியை ராஜினாமா பண்ண சொல்லணும் அப்படின்றது இன்னைக்கு நாங்க கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்கள் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அவர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு, டிஜிபி, கமிஷனர், இவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். வீட்டில் போய் கைது செய்யற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எந்த சட்டத்தில் இருக்கு? அப்புறம் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு எந்த சட்டத்தில் இருக்கு? ஜெயலலிதா, கருணாநிதி இவங்கெல்லாம் பொதுவெளியில உண்ணாநிலை போராட்டம் இருந்திருக்காங்க. சசிகாந்த், செந்தில் திருவள்ளூர்ல பொதுவெளியில உண்ணாநிலை போராட்டம் இருக்காரு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம். அருந்ததியர், ஆதி திராவிடர், தலித்துகள் சொன்னா அவங்களுக்கு ஒரு நியாயமா? இது எந்த விதத்தில் சமூக நீதி? அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர்களுக்காக, தூய்மை காவலர்களுக்காக நீங்க நம்ப மாட்டீங்க, தூய்மை காவலர்களுக்கு 65,000 பேருக்கு சம்பளம் 5,000 ரூபாய். அரசு பள்ளிகள்ல, ஊரக பள்ளிகள்ல வேலை பார்க்கிற தூய்மை பணியாளர்களுக்கு அதிகபட்ச சம்பளம் 2,500 ரூபாய். இது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை பயணம் கோயம்புத்தூர்ல இருந்து தூத்துக்குடி வரைக்கும் மேற்கொள்ளும் பார்த்தோம். எங்கேயுமே அனுமதி தர மாட்டேன்றாங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனையை பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாது, அந்த போராட்டத்தை எடுக்கிறவங்க அப்படின்ற ஒரு அணுகுமுறை எடுக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான அணுகுமுறை. இன்னைக்கு கூட நான் தோழர் பாலகிருஷ்ணனோட ஒரு நேர்காணல் கேட்டேன். அப்ப பிரச்சனை எங்களுக்கும் அரசோட கொள்கை முடிவுக்கும். இந்த பிரச்சனையை தீர்வு காணணும்னா ஒருதலை பட்சமா அவங்க தான் அறிவிப்பு வெளியிட்டு தீர்வு காண முடியாது. போராட்டத்தில் இருக்கிற தூய்மை பணியாளரோட அந்த போராட்டத்தை வழிநடத்துற உழைப்போர் உரிமை இயக்கத்தோட, இடது தொழிற்சங்க மையத்தோட பேசி தீர்க்கணும். இப்ப அதுக்கு முதலமைச்சர் முன் வரணும்ன்றதை கேட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா வெகு விரைவிலேயே அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோட, தொழிற்சங்கங்களோட ஆதரவோட பல்லாயிரக்கணக்கானோர் கலந்துக்கிற ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குன்றத தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவதா ஒரு முக்கியமான விஷயம், உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி நிஷா பானுவ சுப்ரீம் கோர்ட் கலீஜியம் கேரளாவுக்கு மாற்ற சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த நீதிபதி அதிகார வரையறையெல்லாம் தாண்டி ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. நீதிபதிகள் ரமேஷ், அதுக்கப்புறம் லட்சுமி நாராயணன், இவங்க டிவிஷன் பெஞ்ச். அப்ப டிவிஷன் பெஞ்ச் மேனாள் நீதிபதி பார்த்திபன் கைதுக்கு பிறகு வன்முறையில காவல்துறை ஈடுபட்டதா அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு நியமிச்சாங்க. அப்ப டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்புக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும். அவசரமா நிஷா பானு வழக்கு எடுக்கிறாங்க. வழக்கு எடுத்து 9ஆம் தேதி ஆர்டர் போட்டதா சொல்றாங்க. 12ஆம் தேதி தான் அப்லோட் பண்றாங்க. இன்னைக்கு தான் அப்லோட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை அப்படின்றாங்க. முதல்ல என்ன சொல்றோம்னா, இது ஜுடிஷியல் இம்ப்ராப்பரிட்டி. அந்த நீதிபதி இப்படி செஞ்சிடக்கூடாது, அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அப்போ ஒரு டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்ப இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் நீக்க முடியாது. அது இன்ட்ரீம் ஆர்டர் இல்ல, இடைக்கால உத்தரவு எதுவும் இல்ல, ஃபைனல் ஆர்டர், இண்டிபெண்டன்ட் ஆர்டர். அதுக்கு எதிராக எஸ்எல்பி தான் போட முடியுமே தவிர, இங்க கவர்மெண்ட் என்ன செஞ்சதுன்னா ஒரு கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் போடுது. ஆனா அந்த அம்மா ஆர்டர் போடுறது ஹெச்சிபில ஆர்டர் போடுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய முழுக்க கேரளாவுக்கு போறதுக்கு முன்ன அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய செய்கையை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கண்டிக்கணும்.
ஏற்கனவே தலைமை நீதிபதி ஒன்று செஞ்சிருக்காரு. பெண் தொழிலாளர்கள் மேல மிகப்பெரிய வன்முறை ஏற்பட்டது, பாலியல் துன்புறுத்தல் இருந்ததுன்னு ஜோதி இன்னும் ஒரு 12 பேர் ஒரு வழக்கு போட்டாங்க. அது தலைமை நீதிபதி முன்ன விசாரணை வந்தது. அவர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த HCP வழக்கையும் அந்த வழக்கையும் சேர்த்து கிளப் பண்ணிட்டார். நிஷாபானு இப்படிலாம் பண்றாங்கன்றதுனாலதான் அது மாதிரி கிளப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தூய்மை பணியாளர் வழக்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது இதுவரைக்கும் பொது வழியில வரல, ஊடக உலகத்தோட கவனத்துக்கும் வரல. நீதிபதி சுரேந்தர் தனி நீதிபதி, அதுதான் கார்பரேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அவுட் சோர்சிங் முடிவுல தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அப்ப நீதிபதி சுரேந்தர் என்ன எழுதினார்னா, அவுட் சோர்சிங் விஷயத்துல தொழில் தீர்ப்பாயம் மேற்கொண்டு வழக்க நடத்த முடியாதுன்னார். இப்போ நீதிபதிகள் MS ரமேஷ், சக்திவேல் இரு நீதிபதிகள் அமர்வோம் அந்த தீர்ப்பை மாத்திருக்குது. அந்த தீர்ப்புக்குள்ள ஒரு மிக முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்குது. என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்குதுன்னா, அவுட் சோர்சிங் நியாயமா இல்லையா என்ற எழுவினாவை தொழில் தீர்ப்பாயம் மேற்கொண்டு விசாரிக்க முடியும், தீர்ப்பளிக்க முடியும். தொழிற்சங்கத்திற்கு அது தொடர்பாக கிளைம் ஸ்டேட்மெண்ட் போடுவதற்கு உரிமை உண்டு அப்படி சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. இது இதுவரைக்கும் பொது வழியில வரல இந்த தகவல். குறிப்பா இன்னைக்கு இந்த ஊடகவியலாளர் சந்திப்புல இந்த தகவலையும் சொல்ல விரும்பினோம். நீங்க தமிழ்நாடு அரசுக்கு இறுதியா எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறன்றீங்க, ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை தான் எதிர்க்கிறன்றீங்க. அப்போ அவங்க அதானியை கட்டிட்டு அழுகிற மாதிரி நீங்க இந்த ராம்கி அப்படின்னு சொல்லி வெளி மாநிலத்துல இருந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சு போற ஆளுக்காக அடிக்கோட் தட்டு மக்கள், கடைநிலை மக்கள், அவங்கள தினந்தோறும் பிடிச்சி தூக்கிட்டு போறது, கையை காலை பிடிச்சி தரதரான்னு இழுக்கிறது, அவங்களை கொண்டு போய் வண்டியில குண்டு கட்டா போடுறது, இந்த அணுகுமுறைய தமிழ்நாடு அரசு கைவிடணும். இது தமிழ்நாடு அரசுக்கு நல்ல அணுகுமுறை இல்ல. அதுக்கு பதிலா நீங்க உண்மையிலே தூய்மை பணியாளர்கள் மதிக்கிறீங்கன்னு காட்டணும். நீங்க 3 வேளை உணவுக்கு பட்ஜெட்ல ஒதுக்கீங்க சொல்றது அது தீர்வில்லை. நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நாங்க நேரடியா நடத்தின போது எந்த சலுகையும் தரமாட்டோம், ஆனா கான்ட்ராக்டர் போனா சலுகை உண்டு. தப்பு. இந்த அணுகுமுறை திமுகவுக்கு நல்லதில்லை. திமுக அரசாங்கத்துக்கு சமூக நீதியின் பேசுறதுக்கு திராவிட மாடலுக்கு நல்லதில்லை. அதனால தூய்மை பணியாளர் விஷயத்துல 2026 தேர்தல் வரும்போது இந்த 2 மண்டலம் இது போக ஏற்கனவே 4-8 வராதுன்னு மகேஷ்குமார் சொன்னார். அதை கணக்கில் வச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன தேவையில்லாம இந்த ஒப்பந்த மையம்ன்றத அந்த முடிவுக்குள்ள போக வேணாம். அந்த முடிவுக்கு போகாம மீண்டும் இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க கேட்கிற அந்த ஒற்றை கோரிக்கை 31/7/2025 அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படியே கொண்டு போய் மாநகராட்சி ஊழியர்களா வைக்கணும்னு கேட்டுக்கிறோம். காவல்துறை கிட்ட இந்த 18ஆம் தேதி ஒரு பிரம்மாண்டமான பேரணி நடத்தணும்னு அனுமதி கேட்டிருக்கோம். அவங்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கிறோம். 18 வர 18 வர அனுமதிக்கப்பட்ட இடம் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலிருந்து லான்ஸ் கார்டன் வரைக்கும். பேரணி போறதே ஒப்பந்த மையத்தை டிராப் பண்ணுங்க, அடுத்து இவங்களை மாநகராட்சி தொழிலாளியா வைங்கன்றோம். ஏற்கனவே நீங்க 13 நாள் கைதுக்கு அப்புறம் ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த கேஸ்ல கூட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதிய நிர்ணய சட்டத்தின்படி ஊதியத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 954 ரூபீஸ் பிளஸ் அந்த அடிஷனல்லாம் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் இதுவரை இம்ப்ளிமெண்ட் படுத்தலன்னு சொல்றாங்க. நிலவரம் என்ன, ஏன் படுத்தாம இருக்கு? நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து போறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. ஊடக நண்பர்களுக்கு நன்றி இந்த கேள்வி கேட்டது. கேட்டுறீங்களா? மொத்த சென்னையில 200 வார்டு, 5-6 மண்டலம். இப்ப வழக்கு இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னு விட்டுருவோம். ராம்கி உர்பேகர்
இவங்க மீதி எல்லா வார்டுலயும் இருக்காங்க. ராம்கியும் உர்பேசரும், நம்ம மேயர் பிரியாவும், மகேஷ்குமாரும், கமிஷனர் குமரகுருபரனும் ஒண்ணு செய்யட்டும். எல்லா இடங்களையும் என்ன சம்பளம் தராங்க? 5-6 மண்டலம் போக மீதி இடங்கள்ல ஒப்பந்த தொழிலாளிக்கு கோர்ட் சொன்ன சம்பளம் தராங்களா? காட்டட்டும். அவங்களுக்கு உண்மையிலேயே நாங்க கோர்ட் சொல்ற சம்பளம் தரோம்னா, நீ 5-6 சொல்லாத, ஏமாத்தாத. 200 வார்டு, 200 வார்டுல பெரும்பாலான வார்டு ஒப்பந்தக்காரருக்கு தான் இருக்கு. சம்பளத்தில் கொடுத்து காட்டு. நீ ஊடகங்களில் பகிர்ந்துக்கோ, எல்லா எலக்ட்ரானிக் ஊடகத்தில் பகிர்ந்துக்கோ, பிரிண்ட் ஊடகத்தில் பகிர்ந்துக்கோ, சோசியல் மீடியால பகிர்ந்துக்கோ. என்ன கொடுக்குறாங்கன்னு, அர்பேசர் என்ன கொடுக்குறாங்க, ராம்கி என்ன கொடுக்குறாங்க சொல்ல வேண்டியதானே. உனக்கு உண்மையிலேயே மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லாம இருக்கட்டும். வெளியில பகிரங்கமா பகிர்ந்துக்கோ, கோர்ட் சொன்ன சம்பளம் தரேன்னு. இல்ல, பொய் சொல்றாங்க. நீதிமன்றம் 761 ரூபாய் கொடுக்க சொன்னது, தூய்மை பணியாளர்னு யார் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் நாட்கூலி சட்டப்படி. இவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க 2 மண்டலம் பார்க்காதீங்க. சென்னையில 15 மண்டலம், மீதி 13 மண்டலத்துல என்ன கொடுக்குறாங்க கொண்டு காண சொல்லுங்க, தெரிஞ்சிடும். நாங்க சொல்றது சரியா அவங்க சொல்றது சரியான்னு தெரிஞ்சிடும். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது சுழற்சி முறையில போயிட்டு இருக்குன்றாங்க. காலையில போராட்டம் பண்றாங்க, கைது பண்றாங்க, இரவு இவங்க இறக்கி விடுறாங்க அப்படின்ட்டு பேரணி கேட்கறதுக்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கீங்க. அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி என்ன போலான்னு இருக்கீங்க? அதான் சொன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், எங்க போராட்டத்தை பகிரங்கமா சிபிஎம் ஆதரிக்கிறாங்க, சிபிஐ ஆதரிக்கிறாங்க, தொல் திருமாவளவன் அவர்கள் ஆதரிக்கிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு, நான் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், RN ரவி தவிர மீது எல்லாருமே ஆதரிக்கிறேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எல்லாருடைய ஆதரவையும் திரட்டி ஏடிஎம்கேவும் அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் ஆதரிக்கிறேன்னு தான் சொல்றாங்க. அப்போ அன்னைக்கு முதல் நாள் வீட்டில் உண்ணாவிரதம் இருக்கிறவங்கள கூட்டு போகும்போது அதிமுககாரங்க அந்த வண்டி முன்னாடி கூட உட்காந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாரோட ஆதரவோட ஒரு பிரம்மாண்டமான அணிதிரட்டலோட ஒரு பெரிய போராட்டம் நடத்தணுன்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். நீங்க செப்டம்பர் 1க்கு ராம்கி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க, நாங்க இதுல தீர்ப்பு வர வரைக்கும் 956 அவ்வளோ கொடுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இல்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ராம்கியும் அர்பேசரும் 5வது 6வது மண்டலம் மட்டும் இல்ல, சென்னையில 15 மண்டலம், 200 வார்டு, 200 வார்டுல இது 2 சேர்த்து 30 வார்டு தான் வரும். மீதி 170 வார்டு பாருங்க. இந்த 170 வார்டுல என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்னு காட்ட சொல்லுங்க. அதான் கான்ட்ராக்டர் கொடுக்குற சம்பளம். இது கண்ணில் மண் தூவத்து கொடுக்கிறது. தமிழ்நாடு முழுக்க ஒரு பரப்புரை பயணம் போறோம், தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்காக. அந்த பரப்புரை பயணத்தை தான் தடை செய்யறாங்க. அதுல நாங்க ஏன் போறோம் எதுக்கு போறோம்னு ஒரு பிரசுரம் வெளியிட்டிருக்கோம். எல்லாருக்குமே ஒரு காப்பி தரோம். அதாவது செப்டம்பர் மாசம் 10ஆம் தேதி துவங்கி பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் 17 வரைக்கும் செய்யலாம்னு இருந்தோம். அதான் சமூக நீதின்னு. தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம், தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம், இதான் கோரிக்கை. ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் இதுதான். அப்புறம் இந்த பணிகள்ல இயந்திரமயம் எவ்வளவு துரிதமா புகுத்த முடியுமோ அவ்வளவு துரிதமா புகுத்துங்க. இந்த கோரிக்கைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்கேயுமே அனுமதி தர மாட்டேன்றாங்க. காவல்துறையினுடைய அராஜகம். தமிழ்நாட்டில் நிச்சயமா முதலமைச்சர் இதை பத்தி யோசிக்கணும். இந்த போலீஸ் ராஜ்யம் நடக்குதுன்ற விஷயம் வரக்கூடாது. தெருமுனை கூட்டம் போடுறதுக்கு அனுமதி இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்புறம்
இப்ப எடப்பாடி பழனிசாமி போறாரு, கரெக்ட் தான், போக வேண்டியதான். அவரு எதிர்கட்சின்னு போனோம். விஜய் போறாரு, வெற்றி கழகம், கரெக்ட் போட்டோம். அப்ப அவங்க எல்லாம் போனா தூய்மை பணியாளர் சார்பா நாங்க போக கூடாதா? அப்ப தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்காக போராடுறவங்க எல்லாம் பயங்கரவாதிகள், தேச விரோதிகளா? முதலமைச்சர் இதை யோசிக்கணும். அப்ப போராட்டம் நடத்துறவங்க, அடித்தட்டு மக்களுக்காக கோரிக்கை வைக்கிறவங்க, அவங்க மேல போலீஸ் ராஜ்யம் பரவுன்றது, பாயுன்றது சரியான அணுகுமுறை இல்லை.